ஆயிஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தருமபுரியிலேருந்து நான் உங்கள் டாக்டர் ஆயிஷா. நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்க சொல்கிறீங்க, பாசிட்டிவாக இருக்க சொல்கிறீங்க. அது எப்படி மேடம் பாசிபிள் ஆகும்? ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, அது என்னை ஹர்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக எனக்கு அது சட ஃபீல் ஆகுது அப்படின்றது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சீக்ரெட் மந்த்ரா சொல்கிறேன், அது முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கும், நீங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். அது என்னன்னு தானே கேட்குறீங்க? ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன். அது எனக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, எப்போ நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷனை ஜீரோ ஆக்குறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கிறத நமக்கு பார்க்க முடியும். அது எப்படி பாசிபிள் தானே கேட்குறீங்க? எனக்கு நெருக்கமாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நான் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவேனே, அது எப்படி எனக்கு பண்ணாமல் இருக்க முடியும்? இல்லைங்க, நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேளுங்க. எப்போவுமே நம்ம கிவிங் சைடில் இருக்கும். அதாவது அன்பாக இருந்தாலும் சரி, அஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, கேராக இருந்தாலும் சரி, நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன், நான் திரும்பி எதையுமே எதிர்பார்க்காம அதை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றப்போ அதுவே ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுக்கும்போது அதனால கிடைக்கிற நன்மைகள் நமக்கு அதை சுற்றி நடக்கிறதுலேயே நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அப்போ பாசிட்டிவிட்டின்றது எனக்குள்ள ரொம்ப நிறைஞ்சு இருந்துடும். எப்போ நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அது நடக்காமல் போய் டிசப்பாயிண்ட் ஆகி நான் ஹர்ட் ஆகி உட்காடுறேனோ அப்போ தான் எனக்குள்ள நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அவங்க ஏன் எனக்கு அதை பண்ணலை, நான் இவங்களுக்கு பண்ணனே, அவங்க ஏன் எனக்கு திருப்பி பண்ணலை, அவங்க பண்ணியிருக்கணும் இல்லையான்னு இப்படி யோசிக்க 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 தான் நமக்குள்ள நெகட்டிவிட்டி நிறையுது. ஸோ அது இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால பண்ண முடியல, சரி பரவாயில்ல, நம்ம கொடுக்கறத நம்ம கொடுப்போம், அதுக்குன்னு அடுத்து நம்ம அவங்க மேலே அன்பு காட்டுறதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதோ நிறுத்த வேண்டாம். அது நீங்கள் கொடுக்கறத கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷமே நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கிடும். இந்த ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு மந்த்ரா ரொம்ப அழகா நம்ம லைஃப்பை மேலே கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப அழகா அது ஹெல்ப் பண்ணும் பல விதத்தில். முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க.